செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலலாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அனாலிசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இண்டிசஸில் நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எல்லா ப்ரிடிக்ஷனையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஓஏ டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் லைவில் உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நம்ம ட்ரேடிங்கில் எப்படி ஒரு கண்டினியூஸ் பையிங் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோமோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளும் மோஸ்ட் லைக்டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். என்னோடய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,350. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு அப்சைடு ஒரு மூவ்மெண்ட் ரேலி போகணும் அப்படின்னா 21,600க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டுமே நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,000 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சைட் வைஸ்க்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 21 கடந்து கீழே வருது அப்படின்னா நம்ம இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக பார்க்குறது 20,800லேருந்து 850. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 20,500 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி ஃபில் பண்ண வரும்போது 20,200 வரைக்கும் வரலாம். ஸோ 20,800 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல், 21ன்றது மேஜர் சப்போர்ட் லெவல், 21,600ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் பார்க்கலாம். 20,800 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளையோட லெவல்ஸ் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,502லேருந்து லோ 21,196 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,408 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுக்கு எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்னா 21,502 அப்படின்ற இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,469. ஸோ 21,470லேருந்து 21,503 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை 21,500ன்ற நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஹை மூவ்மெண்ட் எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 21,579 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,655. அதே மாதிரி ஒரு வேளை கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,500லேருந்து 21,408. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் கிடைக்கும் போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி. ஸோ 21,500 பிரேக் பண்ண பிறகு நம்ம பையிங்காக எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக புட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா 21,400ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்த டவுன்
டவுன் இருக்குது இல்லையா, ஸோ அதை இமீடியட்டாக ரெக்கவரி பண்ணி அப் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 21,408க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மூவ்மெண்ட்டை நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,290, ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் எது வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 21,196 நம்மளோட லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,229. ஸோ 21,229லேருந்து 21,196 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அதாவது அந்த டவுன் சைட் ஃபால் எது வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா 21,119. ஸோ 21,119ஐயும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,043. ஸோ 21,043ன்றது நாளைக்கு நிஃப்டியோட மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 21,291லேருந்து 21,196. ஸோ இந்த ரேஞ்சில் குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னு நம்ம காலை பை பண்ணோம் அப்படின்னா இங்கே இப்போ சப்போர்ட் லெவலாக பார்க்கக்கூடிய இந்த லெவலில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு இங்கேருந்து வந்த அப்சைட் மூமெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த ரேஞ்சை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 21,291 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,196 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,408 அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,291க்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் லோன்னு சொல்லி ஒரு வொலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓஏஐ டேட்டா பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,350. 21,350ன்றது ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. 400லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 21,500ன்றது ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 500, 600 எல்லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 21,300, 200 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,000. நம்ம ஓவரால் வியூலையும் சொன்னோம் 21ன்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அதே மாதிரி 21,500, 600ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஓஏயும் அதே மாதிரி தான் நல்லா ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ இங்கே ஓஏ சேஞ்ச் பார்த்தோன்னா கால் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ அதேமாதிரி புட் சைடில் ஓஏ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. 20,300, 21,300, 21,380, 21,400லாம் புட் சைடில் ஓஏ நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. இங்கே ஓவரால் சேஞ்சின் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,832லேருந்து 47,151. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,622 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி அப் டு நம்மளோட ஹை 47,832 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,759. 47,759லேருந்து 47,832 அப்படின்றது நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்.
ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 48,003. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது 48,003. இதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸி ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு 48,173. ஸோ இது நிஃப்டியில் பார்த்த மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா 47,832லேருந்து 47,622. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம இந்த ரெண்டு ரேஞ்சையும் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே மேலே அப்சைடில் 832 பிரேக் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு கால் என்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 47,622 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா புட் சைடு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க, இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குற 622 இங்கே கேப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 47,361 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் நம்மளோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 47,223. ஸோ 47,223லேருந்து 47,151 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,980. ஸோ 46,980யும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸி லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,810. ஸோ இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 47,361லேருந்து 47,151 இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஒரு என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 47,361 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பையிங் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 47,151 பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா ஒரு புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம காலுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட் லெவலில் பார்க்குற 47,361 கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து வராங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இங்கேருந்து வந்த அப்சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,622க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,361க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷனோட ஒரு சைட்வேஸில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,500. 47,500ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 600, 400, 47,600, 400லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 48,000, சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47,000. ஸோ ஒரு வைடர் ரேஞ்ச் இருக்குது. ஓஏயும் கிட்டக்கிட்ட ஈக்குவலாக இருக்காங்க. கால் சைடில் கொஞ்சம் டாமினேட் அதிகமாக பண்ணி தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓகே, ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் ஓஏ நல்லா வைண்டப் ஆகியிருக்கிறாங்க. ஸோ கால் சைடில் தான் ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டாமினேட் ஆகி பில்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கு பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா
ஹை 21,350 349 லோ 21,45. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,255க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி அப் டு நம்மளோட ஹை 21,349 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 21,316. ஸோ 21,316லேருந்து 21,349ன்றது நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை 21,349 பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட் எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா 21,425 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம மேக்ஸி ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,501. ஸோ 21,501ன்றது நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸி ஹை ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையில். ஸோ ஒரு வேளை கேப் அப்பில் 21,349லேருந்து 21,255 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். 21,349 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம கால் சைடில் ஒரு என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,255க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம புட் சைடில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு வரும்போது இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 21,250ன்றது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா மேலேருந்து வந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,139க்கு கீழே சஸ்டெயின் பண்ணணும். ஸோ அப்படி 21,139க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட லோ வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,077. ஸோ 21,077லேருந்து 21,045ன்றது நம்மளுக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் உடைச்சி கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 20,969 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதையும் கடந்து கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸி லோவாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,893. ஸோ 20,893ன்றது நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே கேப் டவுனில் 21,139லேருந்து 21,045 இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 139க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா பிரேக் பண்ணி நம்ம ஒரு அப்சைடு ஒரு கால் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே லோ 21,045க்கு கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் இங்கேருந்து போகிற அப்சைட் மூவ்மெண்ட் ஆனது இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நம்ம சப்போர்ட் லெவலில் பார்க்குற 21,139ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,255க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை பையிங் ப்ரெஷரோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே 21,139க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியில் ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,200.
ஸோ 21,200ன்றது ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. 21,250லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 21,300, 350, 400லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 21,150, 21,100லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. 21,000 ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ வைடர் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 21லேருந்து 21,400ன்றது ஒரு வைடர் ரேஞ்சாக இருக்குது. நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பார்க்கும்போது 2 பேரும் ஈக்குவலாக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கால் சைடில் ஓஐ கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்காங்க. ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,200 ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கால் சைடில் ஓஐ வெள்ளிக்கிழமை நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓவரால் சேஞ்சின் ஓஐ பார்த்தோம்னாலும் கால் சைடில் நம்மளுக்கு டாமினேட் ஆகி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நாளைக்கு ஃபின் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த இண்டிசஸில் நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி 50க்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 21,200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டவுன் சைடில் பிரேக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளோட அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷனும் நம்மளுக்கு அப் சைடில் தான் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டும் அப் சைடில் தான் வந்திருக்கு. ரேலி அப் சைடு ரேலி தான் வந்திருக்கு. ஸோ கால் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 47,500லேருந்து 48,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வொலட்டைல் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வியாழக்கிழமையோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ட்ரெண்டும் டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரேலியும் நம்மளுக்கு டவுன் சைடு தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடுன்னு வந்திருக்கு. நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு தான் நம்மளுக்கு எல்லாம் பாசிபிள் வந்திருக்கு. ஆனால் பிரேக்கு டவுன் சைடுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம். ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியில் 21,200லேருந்து 21,600ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சிலையும் ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகும். நம்மளுக்கு பிரேக் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு அப்சைட் பிரேக்குக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த பிரேக்கில் ஒரு நல்ல ஒலட்டைலுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஹை வியாழக்கிழமையோட ஹையை வெள்ளிக்கிழமை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பாசிபிள் பிரேக் வந்து டவுன் சைடில், ட்ரெண்டும் டவுன் சைடு. ஸோ ரேலி வந்து அப் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு புட் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து நம்மளுக்கு அப் சைட் மூவ்மெண்ட் வித் டவுன் சைட் பிரேக்கில் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைட் மூவ்மெண்ட் அப் சைட் பிரேக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்லியில் 5 நாட்கள் இருக்கும். ஸோ அதில் ஒரு நாள் இன்றைக்கி நம்மளுக்கு ஹாலிடேவாக போயிடுச்சு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 4 நாட்கள். ஸோ இந்த ஒரு நாளோட ஒரு ப்ரீமியம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை டீகே பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒலட்டைலாக ஒரு சிங்கிள் சைட் மூவ்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சால்டேட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். இல்லைனா மார்னிங் ஓப்பன்லேருந்தே ஒரு நல்ல கன்சால்டேஷன் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஸோ மார்னிங்லேருந்தே ஒரு நல்ல ஒரு கன்சால்டேட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத லைவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 0 to ஹீரோ ஃபின் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,150லேருந்து 21,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு லோ டு ஹை மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸில் ஒரு லோ பையிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வொலட்டைலான மூவ்மெண்ட் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எல்லா ப்ரிடிக்ஷனையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் ஓஏ டேட்டா அனாலிசிஸ் வித் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உடனுக்குடன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ இந்த லெவலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.